பிகாஸ் ஒருத்தனுக்கு ஒருத்தனை ஈஸியா he is a capable person or not. ஒரு சிவில் ஜட்ஜினா அந்த ஜட்ஜுக்கு அவன் கேப்பபிள் பர்சனா இல்லையான்னு ஆப்வியஸ்லி லா படிச்சிருந்தா தான் அது வர முடியும். பட் அதை மக்கப் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா எல்லாருமே ஜட்ஜ் ஆயிடலாம். யாரெல்லாம் மக்கப் பண்ணிட்டு வராங்களோ அவங்க எல்லாமே ஜட்ஜு அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அப்புறம் தேவையில்லாம இந்த ப்ராக்டிஸ் எதுக்கு, மற்ற அறிவெல்லாம் எதுக்கு, அந்த நாலேஜ் எல்லாம் எதுக்கு. ஸோ ஈஸியஸ்ட் வே டு ஒரு பர்சனை ஈஸியா அவர் கேப்பபிளா இல்லையா, அவரால் ஆன் த ஸ்பாட்ல சிந்திக்க முடியுமா முடியாதா, ஹி கேன் திங்க் இன் அவுட் ஆஃப் த பாக்ஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம். அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு என்னன்னா எப்பயுமே ஒரு விஷயத்த ஒரு இடத்துல இருந்து பார்க்க கூடாது, 4 விதமா பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்பயுமே நாங்க ஒரு விஷயத்த சொல்றது, ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண சொன்னீங்கன்னா அவன் எங்க ரிப்பேர் ஆயிருக்குன்னு மட்டும் தான் பார்ப்பான். ஒரு பிளம்பரை கூப்பிட்டு அந்த அது என்ன ப்ராப்ளம்னு பார்க்க சொன்னீங்கன்னா அவனுக்கு அந்த பைப்ல என்ன ரிப்பேர்னு மட்டும் தான் பார்ப்பான். பட் எப்பயுமே ஒரு MBA படிச்சவனை கூப்பிட்டு அது என்ன ப்ராப்ளம்னு பார்க்க சொன்னீங்கன்னா அந்த விஷயத்தால அந்த விஷயம் நடக்கலைன்னா அதால எவ்வளவு லாஸ் ஆச்சு, அதால நம்ம மார்க்கெட் எவ்வளவு டவுன் ஆகும், அதனால நம்மளோட இயர்லி ப்ராஃபிட், இயர்லி டேர்ன் ஓவர் எவ்வளவு பாதிக்கப்படும், நம்மளோட ப்ரொடக்ஷன் எவ்வளவு பாதிக்கப்படும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். அதுக்காக தான் MBAன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி கொண்டு வருது. அதே மாதிரியே தான் ஆப்டிடியூடுங்கிற ஒரு விஷயம் எதுக்காகனா இஸ் கேப்பபிள் இன் எவ்ரிதிங். அவர் எல்லாத்துலயும் கேப்பபிளா இருக்காரா அப்படின்னு ஈஸியா டெஸ்ட் பண்ற ஒரே ஒரு டாபிக் இந்த லாஜிக்கல் ரீசனிங் தான். அதனாலதான் நம்ம எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயுமே இந்த லாஜிக்கல் ரீசனிங்னு ஒரு டாபிக் எப்பயுமே வச்சிருக்கோம். வித்தவுட் அ லாஜிக்கல் ரீசனிங் நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வேணாலும் எடுத்து பாருங்க, எதுவா இருந்தாலும் சரி, லாஜிக்கல் ரீசனிங் இல்லாம இருக்கவே இருக்காது. இட்ஸ் பிகாஸ் அந்த ஒரு டாபிக் தான் ரொம்ப ஈஸியா அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணிட முடியும் வித்தின் அ செகண்ட். ஓகே ஃபைன். நவ கமிங் டு த டாபிக். லாஜிக்கல் ரீசனிங்ல நமக்கு என்னென்ன டாபிக் எல்லாம் வந்து நம்ம ஜட்ஜ் எக்ஸாம்ல வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ். நம்பர்ஸ்னா என்ன? வாட் இஸ் நம்பர்ஸ்? ஓகே, நம்பர்ஸ்னா வேற ஒண்ணுமே இல்லை, டிஜிட் இண்டிகேட் சம் வேல்யூஸ். ஏதோ ஒரு வேல்யூ இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு நம்பர் வேணும், தட் இஸ் அ நம்பர்ஸ். பட் நம்பர்ஸ்ல என்ன கொஸ்டின் கேட்க முடியும்? எஸ், லாட்ஸ் ஆஃப் questions. Number of questions can be asked from numbers. Numbers are split into various types. Various types of numbers are split பண்ணிக்கலாம். First, real number, rational number, irrational number, odd number, even number, prime number. So it just goes on like that. First, basically we will be dividing. எப்பயுமே நம்பர்ஸ் வந்து ரெண்டா டிவைட் பண்ணுவோம். ஒன்னு வந்து ரேஷனல் நம்பர், இன்னொன்னு வந்து இரேஷனல் நம்பர். அது என்ன ரேஷனல், இன்னொன்னு இரேஷனல்? ரேஷனல்ங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த நம்பர் விச் இஸ் கம்ப்ளீட்டட் அதை தான் ரேஷனல்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 100, 10,000, 1000 இது எல்லாமே நம்ம இண்டிகேட் பண்ணிடலாம். அதோட வேல்யூ இவ்வளோதான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். இந்த பொருளோட விலை இவ்வளோதான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். அதெல்லாம் தான் ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இரேஷனல் நம்பர்னா எந்த நம்பர் எல்லாம் நம்மளால இண்டிகேட் பண்ண முடியாதோ. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி cannot be defined. இன்ஃபினிட்டிங்கிறது என்ன? எங்க முடியும்னே தெரியாது, அதை தான் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே வேல்யூ ஆஃப் அ பை. பையனா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேல்யூ ஆஃப் அ பை ஈக்குவல் டு 22/3. 22/3. சாகுல் ஆடிபிள்? சாகுல் கேக்குதா? இப்ப கேக்குது. ஓகே, சாரி. So pi equal to 22/3. What's the value of 22/3? That is the value of pi, 7.14. It goes on. The number which is not completed, which is not going to end anywhere. எங்கேயுமே அது எண்டே ஆகாது, அது பாட்டுக்கு நீண்டுகிட்டே போய்கிட்டே இருக்கும். அதை தான் இரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ ரேஷனல் நம்பர் அண்ட் இரேஷனல் நம்பர், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எப்பயுமே பேசிக்கா, ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருசா மேக்ஸ், இவனுக்கு மேக்ஸ் தெரியுமா, இவனுக்கு அல்ஜிப்ரா தெரியுமா, இவனுக்கு ஃபார்முலாஸ் தெரியுமா அப்படிங்கிறது டெஸ்ட் பண்றதெல்லாம் அவங்க வேலை இல்லை. அந்த வித்தின் தட் மினிட் he can able to think. அவனுக்கு அந்த பேசிக்கா அந்த மேக்ஸ் தெரியுமா அப்படிங்கறத அவங்கள டெஸ்ட் பண்ண போறது. அப்ப அந்த பேசிக்கா மேக்ஸ் டெஸ்ட் பண்றப்ப நம்ம என்ன கேட்போம்? வாட் இஸ் அ ரேஷனல் நம்பர் அண்ட் வாட் இஸ் அ இரேஷனல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் மோஸ்டா நிறைய வரும். அதே மாதிரியே வாட் இஸ் அ ரியல் நம்பர், வாட் இஸ் அ நேச்சுரல் நம்பர், இதுதான் அடுத்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வரும். ஃபைன். ஸோ திஸ் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர்ஸ். அண்ட் அடுத்தது பேசிக்கா ஒரு 4 நம்பர் இருக்கு.
What is odd number? What is even number? What is odd number? Odd number is nothing but the number which cannot be divided by 2. எந்த நம்பர் எல்லாம் 2 ஆல டிவைட் பண்ண முடியாதோ அது எல்லாத்தையும் தான் ஆட் நம்பர்னு சொல்லுவோம். And what is a even number? Even numberங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. The number which can be divided by 2. For example, 2, 4, 8, 10, 12 இந்த மாதிரி எந்த நம்பர் எல்லாம் நம்ம 2 ஆல டிவைட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே ஈவன் நம்பர்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப 1 வந்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? எல்லாருக்குமே ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படிங்கிறது. 1 odd number even number? Yes, it is odd number. Sorry. And next one is a prime number. What is a prime number? Prime number means which can be divided by itself and by 1. எந்த ஒரு நம்பர் வந்து ரெண்டு நம்பரால மட்டும்தான் டிவைட் பண்ண முடியுமோ that is called to be a prime number. So now I am asking, 1 is a prime number or not? 1ங்கிறது prime number இல்லையா? யாராவது ஒருத்தர் 1 பிரைம் நம்பரா இல்லையா? இல்லை. பிரைம் நம்பர் சார். இல்லையா ஆமாவா? இல்லை. ஓகே, 1 is not a prime number at all. நான் இப்பதான் சொன்னேன் பிரைம் நம்பர்னா என்ன அர்த்தம். பிரைம் நம்பருங்கிறது அந்த நம்பராலையும் டிவைட் ஆகணும், 1ஆலையும் டிவைட் ஆகணும். சோ அதுக்கு 2 ஃபேக்டர் இருக்கணும். மினிமம் 2 ஃபேக்டர் இருந்தா மட்டும்தான் அது பிரைம் நம்பர், இல்லைன்னா அது பிரைம் நம்பர் கிடையாது. சோ 1க்கு 1ஆல மட்டும்தான் டிவைட் ஆக முடியும், இன்னொரு நம்பரால டிவைட் ஆகாது. சோ 1 is not a prime number. சோ prime number எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? மினிமம் prime number is 2. Yes, 2 can be divided by 2 and as well as by 1. So 2 வந்து 1ஆலையும் டிவைட் பண்ணலாம், 2ஆலையும் டிவைட் பண்ணலாம். So minimum prime number is 2. So what are the prime numbers? 2, 3, 5, 7, 9 prime number? No, 9 is not a prime number. ஏன்னா 9 வந்து 3ஆலையும் டிவைட் பண்ண முடியும். So 9 is not a prime number. Next number is 11. So இந்த நம்பர் எல்லாம் பாருங்க 1ஆல டிவைட் பண்ண முடியும், இல்லைன்னா அந்த நம்பரால மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும், அதனால அது பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். So most number of times இந்த கொஸ்டின்ஸ் வரும், which is a minimum prime number. What is a minimum prime number? எந்த இடத்துல பிரைம் நம்பர் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினா கூட இருக்கலாம். பிகாஸ் இதெல்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், அதை தான் நான் திரும்ப சொல்லியிருக்கேன். So 2 is the minimum prime number. Fine. So these are the numbers, basic numbers. And next one is a rational and irrational. முன்னாடியே சொல்லிட்டேன். Rational is the number which is completed and irrational is the number which is cannot be completed. That is called to be a irrational number. Okay. So odd, even இது எல்லாமே சொல்லியாச்சு. Fine. And next I am moving on to அடுத்த டாபிக். நம்பர்ஸ் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் டாபிக் சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் தான் அடுத்த டாபிக், அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன லாஜிக்கல் ரீசன். வாட் இஸ் அ சிம்பிளிஃபிகேஷன்? சிம்பிளிஃபிகேஷன் என்னன்னா ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சிம்பிளிஃபிகேஷன். எதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுவோம்? வாட் இஸ் அ பேசிக் மேத்தமெட்டிக்கல் அப்ளிகேஷன் வி யூஸ் டு சால்வ் எனி ப்ராப்ளம்? யாராவது போர்ட் மாஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? போர்ட் மாஸ், எனிஒன்? Yes, sir. What is a board mass? What is a board mass? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் வந்து அந்த பிராக்கெட்ல இருக்கிற அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். Okay. அப்புறம் ஆல் நம்பர், அப்புறம் டிவைட், மல்டிப்ளை, அப்புறம் அடிஷனல், சப்ட்ராக்ட். அப்ப போர்ட்னா BODMAS, போர்ட் மாஸ். வாட் இஸ் ஃபார் போ? ஓகே என்ன அர்த்தம்? பீனா பிராக்கெட், ஓகே. பீனா பிராக்கெட், ஓகே. ஓகே என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர்? ஒமிஷன். Off means ஆஃப்னா என்ன அர்த்தம்? ஆஃப்னு மட்டும் தெரியும் சார். சாரி, ஆஃப்னா என்ன? பவர் ஆஃபா? நோ. நோ. ஓகே, ஆஃப்னா ஒன்றும் இல்லை, மல்டிப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 2 of 3 னா 2 of 3 னா 2 into 3 னு அர்த்தம். So 2 into 3 is 6. Sorry, Sagul, it's audible? Sagul, it's audible? Yes, Sagul, sir. ஆடிபிள்னே. Okay. So 2 of 3ங்கிறது என்னன்னா
2 of 3 na 2 into 3 அர்த்தம். So 2 into 3 is nothing but 6. So first வந்து நீங்க சொன்ன மாதிரி board massனா B is for bracket. Next one is off is for multiplication. D is for division. M is for multiplication. A is for addition. And S is for subtraction. So that is what a board mass is. But எல்லாருமே board mass தான் சொல்லுவோம். பட் அது board mass கிடையாது. V board mass. V board massங்கிறது நிறைய பேர் இப்ப வரைக்குமே நான் ஈவன் இப்ப ரீசெண்டா வந்து SRMல ஒரு கிளாஸ் எடுத்தேன். அப்ப இதே தான் கேட்டேன். எப்ப அது board mass என்னப்பா அப்படின்ட்டு. பிகாஸ் ஆப்வியஸ்லி இப்ப படிக்கிற பசங்க எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு படிக்கிறாங்க, சிபிஎஸ்சில படிக்கிறாங்க, என்னென்னமோ ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறாங்க. அவனுங்க வந்து காலேஜ்ல உட்காந்துட்டு போர்ட் மாஸ்னா என்னன்னு கூட தெரியல. நமக்கு அட்வொகேட்ஸுக்கு தெரியலன்னா பிரச்சனை இல்லை, பிகாஸ் நம்ம மேக்ஸே வேணாங்கிறனால தான் இந்த டாபிக் வந்து இந்த சைட்ல வந்து உட்காந்துருக்கோம். அவனுங்க இன்ஜினியரிங் படிக்கிறவனுங்க மேக்ஸ் தான் அவனுங்களுக்கு பேஸு, அவனுங்களுக்கே போர்ட் மாஸ்னா இப்போ வரைக்கும் என்னன்னு தெரியல. அண்ட் வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வெண்குலம். வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வெண்குலம் விச் மீன்ஸ் பார். பார்னு அர்த்தம். அந்த பார்னா அர்த்தம். பார் இஸ் நத்திங் பட் பார்க்குள்ள என்ன இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணும். அதுக்கு அடுத்தது தான் பிராக்கெட், அதுக்கு அடுத்தது தான் ஆஃப், அதுக்கு அடுத்தது தான் டிவிஷன், அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் தான் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஓகே, ஸோ தட் இஸ் வாட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிம்பிளிஃபிகேஷன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் சிம்பிளிஃபிகேஷன்ல போர்ட் மேத்ஸ் மட்டும் வராது. We have some formulas as well. For example, a plus b the whole square. What is a plus b the whole square? A square plus b square plus 2ab, sir. Thanks God. நல்ல வேலை, இது யாவது மறக்காம இருந்தோம், isn't it? Okay, yes, a plus b the whole square equal to a square plus b square plus 2ab. அதே மாதிரி a minus b the whole square equal to a square plus b square minus 2ab. So இந்த மாதிரி பேசிக் ஃபார்முலாஸ் இதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் as well as we will be having a simple multiplications. அண்ட் நான் சாகுல்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு நாள் கிளாஸ்ல என்னால ரீசனிங்கை முடிக்கவே முடியாதுப்பா. I need at least 3 to 4 classes because each and everything I need to briefly ஒன்னொன்னு நான் பிரீஃபா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு I need a time. So now I'm giving just intro of all the topics. எதெல்லாம் நம்ம கொஸ்டின்ஸா வரப்போகுது அப்படிங்கிறத நான் இப்ப டிஸ்கஸ் பண்ண போறேன். வெரி briefly I need a classes. அதுக்கு நான் சாகுல்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். Let's see. Okay, in various classes I will be going very depth. Now I'm just going with what are the topics. என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, அதை எதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஓகே, அண்ட் ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சிம்பிளிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் போர்ட் மேத்ஸ்ல தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். பிளஸ் we will be having formulas like a plus b the whole square, a minus b the whole square, a cube a plus b the whole cube, a cube plus b cube. இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் ஃபார்முலாஸ் வரும். ஓகே, அண்ட் அடுத்த டாபிக், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், LCM and HCF. What is the LCM and HCF? LCM na enna, HCF na enna? யாராவது ஒருத்தர்? What is LCM and HCF? LCM stands for lowest common multiple. Lowest, okay. HCF highest common factor. Highest common factor. Very good. Yes, very good. Yes. LCM is nothing but lowest or least common multiple and HCF is nothing but highest common factor. Okay. LCM பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர்ல லீஸ்டா எந்த அளவுக்கு மல்டிபிள் பண்ணி கொண்டு வர முடியுமோ அதுதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். அண்ட் HCF பொறுத்த வரைக்கும் காமன் ஃபேக்டர் இருக்கல எது அதிகமான காமன் ஃபேக்டர் இருக்கோ that is called to be HCF. For example, 2,6 இதோட லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்ன யாருக்கா தெரியுமா? 2,6 இதோட லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்ன? 2. So only 2. 2. ஓகே, அப்ப 2,6 இதோட HCF என்ன? 6 sir. 6. அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு, isn't it? 6. அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு, isn't it? லீஸ்ட் காமன் மல்டிபிள் தான் 6, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் 2. ஓகே, நீங்க அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லிட்டீங்க. லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா என்ன அர்த்தம்? இருக்கலே லீஸ்டா எங்க மல்டிபிள் வந்துட்டு இருக்கோ எல்லாத்தையுமே அதுல வந்து மல்டிபிள் பண்ணி ஆன்சர் பண்றதுதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் முன்னாடியே சொன்னதான் 2,6ஓட லீஸ்ட் காமன் என்ன? ஃபர்ஸ்ட் 2ஆல வந்து ரெண்டையுமே டிவைட் பண்ண முடியும். ஸோ 2 வந்து ஒரு வாட்டி எழுதிக்கிறோம்.
2ஆல 6 வந்து டிவைட் பண்ண என்ன ஆகும்? ரிமைண்டர் 3 கிடைக்கும். ஸோ 2 into 3 is 6. நான் முன்னாடி என்ன சொன்னேன்? லீஸ்ட் காமன் மல்டிபிள். எதெல்லாம் லீஸ்டா காமன் மல்டிபிள் ஆகிட்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே வரிசையா மல்டிபிள் பண்றது தான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். தட் இஸ் கால்ட் டு பி LCM. ஓகே. அண்ட் அதர் வே இஸ் HCF. HCF is nothing but highest common multiple. ரெண்டு நம்பருமே ஒரு நம்பரால மட்டுமே டிவைட் ஆகணும். அதுதான் ஹையஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகே. ஸோ தட் இஸ் கால்ட் டு பி HCF. அண்ட் மோஸ்டா வந்து நமக்கு வந்து LCM HCFல என்ன கொஸ்டின் கொடுப்பாங்கன்னா ஃபிராக்ஷன்ல தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2/3, 3/2 இதோட LCM என்ன? பிகாஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம், ஈஸி 2,3 போட்டுட்டு அதோட LCM என்னன்னு கேட்டா ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். 2 into 3 is 6, அதனால LCM வந்து 6 அப்படின்னு சொல்லிடுவோம். பட் 2/3, 3/2 இப்படி கொடுக்குறப்ப நம்ம என்ன ஆகும், மோஸ்டா கன்ஃபியூஸ் ஆகும். அதுலதான் நம்ம மிஸ்டேக் பண்றது. அதனால எப்பயுமே ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் அவன் ஒன்றும் நீங்க மேக்ஸ்ல புலியா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் கேள்வி எல்லாம் இருக்கவே இருக்காது. எப்பயுமே நம்ம ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும், ஐ மீன் நம்ம ஜட்ஜ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அந்த லாஜிக்கல் ரீசனிங்ல பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிளா இருக்கும். ஆனா LCM HCFல மினிமம் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருந்தே தரும். 100% ஒரு கொஸ்டின் இருந்தே தரும். இந்த LCM அதான் சொல்றேன். நான் சொல்றேன் மினிமம் ஒரு கொஸ்டின் இல்லாம பேப்பர் இருக்கவே இருக்காது. 100% நான் சொல்றேன். LCM HCF இல்லாம ஒரு கொஸ்டின் இல்லாம அந்த பேப்பர் இருக்கவே இருக்காது. பட் அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சிம்பிளான விஷயம். மோஸ்டா அவங்க கொடுக்கறது என்ன, ரேஷனல் நம்பருக்கு, ஐ மீன் ஃபிராக்ஷன் நம்பரை கொடுத்துட்டு அந்த ஃபிராக்ஷன் நம்பர்ல எப்படி LCM கண்டுபிடிக்கிறது, எப்படி HCF கண்டுபிடிக்கிறது, இதுதான் கொஸ்டின்ஸா இருக்கும். ஸோ ஃபிராக்ஷன் நம்பரை கொடுத்துட்டு LCM HCF கண்டுபிடிக்கிறப்ப ஐயோ இதே எப்பரா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ரொம்ப 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 எல்லாம் திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 2/3, 3/2 இதோட LCM தான் கேட்டிருந்தேன். யாராவது சொல்லுங்க இதோட LCM என்னன்னு? Sir, 5/6 sir. புரியல. 5/6 sir. 5/6 ஓகே. வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? வேற ஏதாவது ஆன்சர்? Any other answers? Sir, 13/6. Sorry? புரியல. 13/6 sir. 13/6 ஓகே. எப்படி வந்துச்சுமா? சார் 3,2க்கு LCM எடுத்தா 6 வரும். அப்ப 2/3 வந்து இப்ப கீழே வந்து பகுதி வந்து 6 வர மாதிரி, அப்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப வந்து 2 2 4 2 6, அப்ப 4/6 வரும். அதுக்கப்புறம் 3/2, அப்ப வந்து கீழே பகுதி 6 வர மாதிரினா 3ஆல இருக்கணும். அப்ப 3 9 2 3 6, அப்ப 4 + 9/6 13/6 LCM. பிளஸ் எப்படிமா பண்ணீங்க? எங்க இருந்து பிளஸ் வந்துச்சு? LCM எப்படி பிளஸ் வரும்? ஓகே ஃபைன். ஓகே ஓகே. நான் தப்ப கண்டுபிடிக்கிறதுக்காக கேள்வி கேட்கல. பட் நம்ம எல்லாமே இதை தான் பண்ணுவோம். பட் ரொம்ப ரொம்ப மேக்ஸ் ரொம்ப சிம்பிள். இவ்வளவு விஷயம்லாம் பிரச்சனை இல்லை. டூ அ கிராஸ் மல்டிபிள், அவ்வளவுதான். கிராஸ் மல்டிபிள்னா என்ன யாருக்கா தெரியுமா? வாட் இஸ் அ கிராஸ் மல்டிபிள்? குறுக்கு பெருக்கல். எஸ், குறுக்கு பெருக்கல். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? ஓகே, நான் இப்ப திரும்ப சொல்றேன். 2/3 இதுல பகுதியும் அதுல தொகுதியும் பிரிக்கணும். அவ்வளவுதான். 2/3, 3/2 இதுக்கு தான் LCM கேட்டிருந்தேன். கரெக்ட் தானே? இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த 2 வந்து இங்க கீழே இருக்க 2ஓட மல்டிபிள் பண்ணீங்கன்னா 4, இந்த 3 வந்து இந்த 3ஓட மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 9. சோ 4, 9 ஃபைனா? கரெக்ட் தானே? இங்க 4 இங்க 9 கரெக்டா? புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? சொன்னது புரிஞ்சா? சொன்ன புரிஞ்சுல? இந்த 2 வந்து இந்த 2ஓட மல்டிபிள் பண்றேன், இந்த 3 இந்த 3ஓட மல்டிபிள். சோ 4, 9. கீழே என்னாச்சு? 3 2 மல்டிபிள் பண்ணிருக்கேன், 6 ஆயிடுச்சு. சோ இப்ப 4 9. இப்ப 4க்கும் 9க்கும் என்ன LCMனு பாருங்க. அந்த LCM மேல போட்டு கீழே இதை போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் ஆன்சரு. சோ 4, 9 இதோட LCM என்ன? 4, 9ஓட LCM 4, 9ங்கிறது 36 divided by 6. அதுதான் அதோட LCM. 36 divided by 6 அதுதான் அதோட LCM. ஓகேவா? ஸோ LCMங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. எப்பயுமே மிக்சட் ஃபிராக்ஷனை நம்ம ஃபிராக்ஷன்ல இருக்கிறத
கிராஸ் மல்டிபிள் பண்ணி கீழே இருக்க நம்பரை ஈக்குவல் ஆக்கிட்டோம்னா மேல இருக்க நம்பரை எல்சிஎம் எடுத்துட்டோம்னாலே முடிஞ்சு போச்சு. அதுதான் அதோட எல்சிஎம். ஃபைன். ஸோ எப்பயுமே நமக்கு டெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் கொஸ்டினை பாக்குறப்ப என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸ்ங்கிறதே அதுதான். எவ்வளவு ஈஸியா நம்ம சால்வ் பண்ண விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி கொஸ்டினா கேட்பாங்க. ஓகே. ஸோ எப்பயுமே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கிற நம்பர் வேற வேறையா இருக்குன்னா அதை எப்பயுமே கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னாலே நம்ம ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்பயுமே ஃபிராக்ஷனா இருக்க நம்பரை வந்து கம்ப்ளீட் நம்பர் ஆக்கிட்டோம்னா அதுதான் அதோட ஆன்சரா வந்துருக்கு. ஃபைன். ஸோ HCF is nothing but highest common factor, LCM is nothing but least common factor. இதுல ஃபார்முலாஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நீங்க ஆப்டிடியூட் புக் அதெல்லாம் தேடி பாத்தீங்கன்னா HCM LCFக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 50 ஃபார்முலா இருக்கும். பட் ஃபார்முலாஸ் எல்லாம் படிக்கவே படிக்காது. நான் எப்பயுமே நான் காலேஜுக்கு எங்க போய் கிளாஸ் கொடுத்தாலும் ஃபார்முலாஸ் டோன்ட் கோ ஃபார் ஃபார்முலாஸ் ஃபார் LCM and HCF. ஜஸ்ட் கோ வித் அ கான்செப்ட். கான்செப்ட்ங்கிறது ஒண்ணுதான். லீஸ்ட் காமன் மல்டிபிள், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இந்த 2 விஷயம் மட்டும்தான் இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும். இதை ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எந்த ஃபார்முலாஸுமே நம்ம கவலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தட் இஸ் அ நெக்ஸ்ட் டாபிக் ஃபார் LCM and LCF. And very next topic, most important topic is time, speed and distance and time, work. இந்த 2 அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். And as well as, sorry, one more thing, ratios and proportion. What is a ratio and proportion? Ratio என்ன proportion என்ன யாருக்காது? இதுவும் அதே மாதிரி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதுலயும் மினிமம் ஒரு கொஸ்டினா தான் வந்துடும். ரொம்ப ரொம்ப நான் முன்னாடி சொன்னதுல இருந்து சிம்பிளிபிகேஷன்ல இருந்து கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. மினிமம் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அடுத்தது HCF LCMல இருந்து கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன் கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. வாட் இஸ் ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்? எனிவன்? ரேஷியோன்னா என்ன, ப்ரொபோர்ஷன் என்ன? யாருக்காவது? ரேஷியோனா இப்போ 1:2 2:3 அப்படி சொல்றோம் இல்லைங்க சார், அதுதான் ரேஷியோ. அதை எப்படி சொல்லலாம்? டிஃபைன் பண்றப்ப எப்படி சொல்லலாம்? ரேஷியோவை டிஃபைன் பண்றது எப்படி சொல்லலாம்? வெரி சிம்பிள். ஒரு கிளாஸ்ல எத்தனை பசங்க எத்தனை பொண்ணுங்க அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணுவோம்ல. எத்தனை பசங்க இருக்காங்க எத்தனை பொண்ணுங்க இருக்காங்கன்னு நம்ம ஒரு கம்பேரிசன் கொடுப்போம். That is called to be a ratio. Ratio is nothing but comparison of any two numbers. That is called to be ratios. For example, as I said before, ஒரு கிளாஸ்ல 100 பசங்க 100 மொத்த ஸ்ட்ரென்த் 100 பேர் இருக்காங்க. அதுல 60 பசங்க 40 பொண்ணுங்க இருக்காங்கன்னா வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? 60 பசங்க 40 பொண்ணுங்க, அதோட ரேஷியோ என்ன யாராவது சொல்லுங்க? 4:6. 3:2. 3:2. 2 sir. Yes, very good. 3:2. Very good. That is a real answer for that one. Okay, 3:2. எப்படி அதை சொன்னோம்? 60:40. ஸோ 2 பக்கமே ஒரு நம்பர் இருக்கு. ஆனா அதை மினிமைஸ் பண்ணி எப்படி நம்ம டிவைட் பண்ண முடியும்னா 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 6:4. ஸோ இந்த 2 எதை காமனால டிவைட் பண்ண முடியும்? 2ஆல 6 டிவைட் பண்ணோம்னா 3 and 4 வந்து 2ஆல டிவைட் பண்ணா 2. ஸோ மினிமம் divisibility, that is called to be a ratio. So which is 3:2. So that is the ratio. So the ratio is nothing but comparison of any two numbers. எந்த ஒரு 2 நம்பரையும் கம்பேர் பண்ணணும்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். That is called to be a ratios. Fine. So ratio is nothing but comparison of any two numbers. Okay. அடுத்த proportion. Proportion அப்ப என்னப்பா? Anyone? Percentage. Ratio is a comparison of two numbers. What is a proportion? Okay. Proportionங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. முன்னாடி ரேஷியோ என்ன சொல்லியிருந்தோம்? கம்பேரிசன் ஆஃப் எனி 2 நம்பர்னு சொல்லியிருந்தோம். அதே ப்ரொபோர்ஷன் வரப்ப என்ன ஆகும்னா கம்பேரிசன் ஆஃப் எனி 2 ரேஷியோ, தட் இஸ் கால்ட் டு பி a proportion. எந்த 2 ரேஷியோவும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ்ல வந்து பசங்க பொண்ணுங்களோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 3:2ன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பி கிளாஸ்ல வந்து அதே மாதிரியே 2:2ன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே வந்து 50-50 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் 1:1 சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1:1. 50 பசங்க 50 பொண்ணுங்க இருக்காங்கன்னா 2 வந்து 50ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 1:1. ஸோ இந்த ரேஷியோ எவ்வளோ?
3:2. இந்த ரேஷியோல 1:2. ஸோ கிளாஸ் ஏவும் கிளாஸ் பியும் நம்ம கம்பேர் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதை தான் ப்ரொபோர்ஷன் சொல்றோம். ஸோ கிளாஸ் ஏல எத்தனை பசங்க எத்தனை பொண்ணுங்க? கிளாஸ் ஏல பசங்களோட ஸ்ட்ரென்த் வந்து 3%, கிளாஸ் பில பசங்களோட ஸ்ட்ரென்த் 1% அப்படிங்கிற மாதிரி பர்சன்டேஜ் நான் சொல்ல, சாரி, இட்ஸ் நாட் அ பர்சன்ட், ஐம் சேயிங் த நம்பர்ஸ், ஐம் சேயிங் த ரேஷியோ நம்பர்ஸ். ஓகே, ஸோ இதோட ரேஷியோ வந்து 3:2, அதோட ரேஷியோ வந்து 1:2. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்றப்ப என்ன தெரியுது? இதுல வந்து 3ல 2 பங்கு பொண்ணுங்க இருக்காங்க, அதுல ஈக்குவலா இருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 ரேஷியோ நம்ம கம்பேர் பண்ணோம்னா that is called to be a proportion. Fine. Yes. So the ratio and proportion is nothing but comparison of two numbers, comparison of any two things, and proportion is nothing but comparison of any two ratio. That is called to be a proportion. Fine. And next topic we will be going for time, speed, and distance. What is the time, speed, and distance? Yarga theriyuma? It's called acceleration. Time, speed, and distance. What is the observation, right? I mean, asking for formulas. What is the relationship between time, speed, and distance? மூணுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? மூணுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? டைம், ஸ்பீட், அண்ட் டிஸ்டன்ஸ், இந்த மூணுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? யாருக்காவது? ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் 1 மணி நேரம் ரிலேட்டட் சார். ஸ்பீட் அதிகமா இருந்தா டைம் மிச்சமாகும், டிஸ்டன்ஸ் அதிகமா கிடைக்கும். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா சில இது இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸ்பீட் அதிகமா இருந்தா டிஸ்டன்ஸ் கம்மி ஆகுது, ஸோ அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸ்பீட் அதிகமா இருந்தா டைம் மிச்சமாகுது, அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அந்த மாதிரி சார். வெரி குட். ஓகே, அதை சிம்பிளா எப்படி சொல்லலாம்? டைம் ஈக்குவல் டு எவ்வளவு டைம்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சி டு சென்னை போறானா, நம்ம டைமை கால்குலேட் பண்ணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? Speed into distance. அவ்வளவுதான். So time equal to nothing but what is the speed? Sorry, speed equal to கிலோமீட்டர் சார். இல்ல, முன்னாடி யாரோ ஒரு ஆன்சர் சொன்னாங்க, அது கேட்டேன். Time equal to speed into distance. Time equal to speed into distance. டிஸ்டன்ஸ் Okay. பை டைம். Distance by speed பா. ஓகே, ஏதாவது ஒண்ணு distance by speed. Distance equal to speed into time. அவ்வளவுதான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் 1 மணி நேரம் டிராவல் பண்றானா, 100 கிலோமீட்டர் வேகத்துல டிராவல் பண்றானா, 1 மணி நேரத்துல எவ்வளவு தூரம் போவான்? So distance equal to speed into time. இதுதான் பேசிக் ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம், ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம், அண்ட் டைம் கண்டுபிடிக்கலாம். So distance equal to speed into time. So speed equal to nothing but distance by time. அதே மாதிரி time equal to distance by speed. இதுதான் இதோட ரிலேஷன்ஷிப். So distance equal to speed into time. That is a basic relationship. இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்க முடியும், டைம் கண்டுபிடிக்க முடியும், டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்க முடியும். இதை மூணையும் யூஸ் பண்ணி தான் நம்ம மூணையுமே கண்டுபிடிக்கலாம். ஃபைன். ஸோ தட் இஸ் வாட் பேசிக் ரிலேஷன்ஷிப் ஃபார் time, speed, and distance. Okay, va? And I will be going with lots of problems. I love to solve huge problems. Sagul adukku time permit பண்ணனும், and he need to give a class for it. அவர்தான் அதுக்கு கிளாஸ் கொடுக்கணும். கிளாஸ் கொடுத்தாருன்னா I will be going with depth of எல்லாமே, ஒவ்வொரு டாபிக்குமே அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றேன் நெக்ஸ்ட் இதுல. And I will be going with concept first முடிச்சிடுறேன். So this is a basic time, speed, and distance. இதே மாதிரியே தான் time and work, and as well as time taken to complete a work. ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னா எவ்வளவு டைம் ஆகும், அதே மாதிரி இந்த டைம்குள்ள ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை பேர் செய்யலாம். இதே தான் அதுலயும். இந்த ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ஃபார்முலாஸ் இருக்கும். டைம், ஸ்பீட், அண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் அண்ட் ஒர்க்குக்கு ஒரு 100 ஃபார்முலாஸ் இருக்கும். பட் திரும்பவும் நான் அதே தான் சொல்றேன், நெவர் கோ ஃபார் எனி ஃபார்முலாஸ். பிகாஸ் ஒவ்வொரு டாபிக்கும் 100 ஃபார்முலா நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா we cannot solve the problem. நம்ம ஆல்ரெடி எத்தனை செக்ஷன்ஸை ஞாபகப்படுத்தி தான் நம்ம மற்ற பேப்பர்ஸ் எல்லாம் எழுதணும். இதுல இந்த ஃபார்முலாஸ் வேற 100 ஃபார்முலாஸ் 150 ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு எல்லாம் நம்மளால கண்டிப்பா இருக்கவே முடியாது. ஸோ நெவர் ஒரி ஃபார் ஃபார்முலாஸ் அட் ஆல்.
எப்பயுமே ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி போய்கிட்டு இருந்தோம்னா ஒரு ப்ராப்ளத்தை முடிக்கிறதுக்கே நமக்கு 1/2 மணி நேரம் டைம் ஆகும். ஸோ எப்பயுமே ப்ராப்ளம் வந்து ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணவே கூடாது. 100% ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணவே கூடாது. எப்பயுமே கான்செப்டை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், எப்பயுமே ஆன்சர்ல இருந்து ஒரு சில டைம் கொஸ்டினுக்கு வரணும். அது எந்த கொஸ்டின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி we will be going with answers. ஃபார் எக்ஸாம்பிள் பெர்சன்டேஜ் எல்லாம் வரப்ப நம்ம வந்து கொஸ்டின்ல இருந்து கொஸ்டினை சால்வ் பண்ணி ஆன்சர் வரதை விட ஆன்சரை பார்த்து கொஸ்டின் வந்தோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10% ஆஃப் வாட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 9% ஆஃப் 100 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா வாட் இஸ் அ பர்சன்டேஜ் 9% ஆஃப் 100 அப்படின்னு கேட்கறாங்கன்னா நான் ஈஸியா சொல்லியிருக்கேன். 9% ஆஃப் 100னா எவ்வளவு வரும்? 9னா எவ்வளோ? 9 சார். அவ்வளவுதானே, 9 தானே. பட் ஆன்சர்ல பாக்குறப்பே நமக்கு தெரிஞ்சிடும். ஆன்சர்ல என்ன கொடுப்பாங்கன்னா 9 கொடுப்பாங்க, 15 கொடுப்பாங்க, சாரி 19 கொடுப்பாங்க, 19 கொடுப்பாங்க, 29 கொடுப்பாங்க. அதான் மோஸ்டா இந்த 9க்கு ரிலேட்டடா பக்கத்துல இருக்க மாதிரியே கொடுப்பாங்க. இதை பாக்குறப்பே நமக்கு தெரியும். நான் உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக 9% சொன்னேன். இப்ப இதை பாக்குறப்பே நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? ஒண்ணு 9% இருக்கணும், 90% இருக்கணும், 19 இருக்க வாய்ப்பே இல்லை, 29 சுத்தமா இருக்காது. ஆனா 9 90 90 வந்தா தானே 90%. அப்ப அந்த 90 அடிச்சிட்டோம்னா ஒரே ஒரு ஆன்சர் தான் மீதி இருக்கும், 9%. ஸோ அந்த மாதிரி பர்சன்டேஜ் எல்லாம் போறப்ப ஆன்சர்ல இருந்து கொஸ்டினுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா சால்வ் பண்றது. ஐ மீன் வித்தின் a second, within some 5 seconds you can solve the problems. பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் கொஸ்டின்ல இருந்து ஆன்சரை வரதை விட ஆன்சர்ல இருந்து கொஸ்டின்ல போங்க, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் never go for a formulas, always go with a concept. I mean this basic relationship யூஸ் பண்ணி போனீங்கன்னா இந்த பேசிக் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி போனீங்கன்னா சால்வ் பண்ற ப்ராப்ளம் சால்வ் பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் ஐ எம் கோயிங் ஃபார் ஏரியா அண்ட் வால்யூம். ஏரியா அண்ட் வால்யூம் அதே மாதிரியே நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், இது இல்லாம கண்டிப்பா கொஸ்டின் பேப்பர் இல்லவே இல்லை. பட் இது ரொம்ப ரொம்ப டெப்தா கண்டிப்பா கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப டெப்தா கேட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன், இதுல ரொம்ப டெப்தா கேட்டாங்கன்னா இப்போ வரைக்கும் என்னால ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிறதுலே மேக்ஸ்ல ரொம்ப 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 ஹார்டஸ்ட் டாபிக் வால்யூம் அண்ட் ஏரியாஸ். திஸ் போத், இந்த 2 டாபிக்மே ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாபிக். அதனால ரொம்ப டெப்தா கேட்கவே மாட்டாங்க. மோஸ்டா இதுல அவங்க கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்னவா இருக்கும், போன ஐ மீன் லாஸ்ட் சிவில் ஜட்ஜ்ல பாத்தீங்கன்னாலும் ஐ திங்க் சோ த கொஸ்டின் இஸ் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். வாட் இஸ் அ வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர்? ஃபார்முலா ஃபார் வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா என்ன யாருக்கா தெரியுமா? எனிவன்? வால்யூம் ஆஃப் அ கோன், வால்யூம் ஆஃப் சிலிண்டர். சார் 3πr/h சார். 3πr/h கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. 3πr/h 2πr/h எதுக்கு சார்? 1/3 πr²h எதுக்கு? சிலிண்டர் கூம்போட கணக்குல தான இருக்கு. சிலிண்டருக்கா கோனுக்கா? சிலிண்டருக்கு 1/3 πr²h சார். சிலிண்டருக்கு கோனுக்கு வராது. கோனுக்கு என்ன? 4/3 πr²h. அது பிரிசத்துல வரும். பிரிசம் ஃபார்முலா வரும். ஓகே ஃபைன், நானே சொல்லிடுறேன். ஓகே, சிலிண்டரோட ஃபார்முலா வந்து πr²h. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா வந்து πr²h. அதே மாதிரி வால்யூம் ஆஃப் கோனுக்கு ஃபார்முலா வந்து 1/3 πr²h. அதே மாதிரி ஸ்பியருக்கு ஃபார்முலா வந்து 4/3 πr³. 4/3 πr³. இதுதான் பேசிக் ஃபார்முலாஸ். இந்த பேசிக் ஃபார்முலாஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேசிக் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டு கண்டிப்பா இதுல ஒரு கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஒன்னு ஃபார்முலா கேட்பாங்க, இல்லைன்னா டைரக்டா ஆர்னா என்ன? ஆர் இஸ் ஃபார் யாராவது ஒருத்தர் ஆர்னா என்ன தெரியுமா? Radius, sir. ரேடியஸ். அண்ட் ஹெச் இஸ் ஃபார் ஹைட். ஓகே. சோ எல்லாருக்குமே இது தெரியுது. இதை பொறுத்த வரைக்கும் அவனுங்க டெப்தா கேட்கவே மாட்டாங்க. எப்பயுமே வந்து ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெப்தா போகவே மாட்டாங்க. இந்த டாபிக் பேரு ட்ரிக்னாமெட்ரி. ஓகே, சாரி ஜியோமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரின்னு சொல்லிட்டேன், ஜியோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவனுங்க ரொம்ப டெப்தா போகவே மாட்டாங்க.
ஜியாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பேசிக்கா தான் கேட்பாங்க. ஓகே, ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸா தான் இருக்கும். உங்களுக்கு டைரக்டாவே ஆர்னா என்னன்னே கொடுத்துருவாங்க, ஹெச் என்னன்னே கொடுத்துருவாங்க. டைரக்டா இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அதை நான் போன வாட்டி நம்மளோட கொஸ்டின்ல நம்ம சிவில் ஜட்ஜோட கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா ஃபார் வால்யூம் ஆஃப் ஸ்பியர். அதுதான் போன வாட்டி சிவில் ஜட்ஜோட கொஸ்டினே. ஸோ டைரக்ட் கொஸ்டின்ஸா தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப டைரக்ட் கொஸ்டினா தான் இருக்கும். ஸோ இட்ஸ் ஈஸியஸ்ட் டு சால்வ். இந்த 3 ஃபார்முலாஸை மட்டும் ஞாபகப்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதுல ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரியே அடுத்தது முக்கியமான டாபிக் என்னன்னா ஏரியா. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ஏரியா ஃபார்முலாஸ்? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா யாருக்கா தெரியுமா? ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஓகே, நானே போயிடுறேன். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். வெரி குட். பை ஆர் கியூப். ஏ ஸ்கொயர். சாரி புரியல. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர். ஓகே, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர். அடுத்தது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா. எனிவன்? லென்த் இன்டு வித். ஓகே, இங்க வந்து ஹைட் சொல்ல மாட்டோம், லென்த் இன்டு வித். அதோட வித் எவ்வளோ அப்படிங்கிறது, அதுதான் ரெக்டாங்கிளோட ஃபார்முலாஸ். ஐ மீன் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். அடுத்தது ஏரியா ஆஃப் சர்க்கிள். இதோட ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். ஓகே, பை இன்டு ஆர் ஸ்கொயர். ஆர் இஸ் ஃபார் ரேடியஸ். ஸோ ஆரும் வந்து நமக்கு தெரியும், அந்த பையோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ முன்னாடி சொன்னதான் ஜியாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டெப்தாலாம் போகவே மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸா தான் இருக்கும். இந்த 6 ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து மினிமம் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்தே தீரும். மினிமம் ஒரு கொஸ்டின், மேக்ஸிமம் ஆஃப் 2 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் எப்படி பார்த்தாலும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். இந்த பேசிக் இந்த 6 ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாலே போதும். We can solve this geometrical formulas. Okay, apart from that trigonometry எல்லாம் trigonometry இல்லனா இப்ப என்ன questions வரதே இல்ல, because trigonometry is little bit tougher. ஆனா வரதே இல்ல. But even then trigonometryலயும் இருந்தாலும் we can have a very basic. What is the trigonometry? Trigonometry என்னன்னா பாருங்க, sin theta, cos theta, tan theta. ஞாபகம் வருதா எல்லாருக்கும்? ஓகே, trigonometry பொறுத்த வரைக்கும் sin theta, cos theta and tan theta. அதே மாதிரியே அதோட ரிவர்ஸ் என்ன வரும்? cosecant theta, secant theta, cot theta. Okay, cosecant theta, secant theta and cot theta. Sin theta equal to nothing but sin theta is nothing but opposite side by hypotenuse. Cos theta is nothing but adjacent side by hypotenuse. And tan theta is nothing but opposite side by adjacent side. That's tan theta. Fine. So, this is the basic formulas for this sin theta, cos theta and tan theta. And this is the reverse cosecant theta, secant theta, cot theta. This is the reverse for sin oda reverse cosecant, cos oda reverse secant, tan oda reverse cot theta. So sin theta க்கு நம்ம முன்னாடி என்ன ஃபார்முலா சொன்னோம்? ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டன்யூஸ். அப்ப cosecant என்ன ஃபார்முலாஸ்? ஹைபோட்டன்யூஸ் பை ஆப்போசிட் சைட். So reverse of sin theta, reverse of sin theta. So 1 by sin theta ன்னு எழுதலாம். cosecant theta equal to 1 by sin theta. மோஸ்டா இதுல வரது எல்லாம் இந்த மாதிரி क्वेश्चंस வரும். What is the cosecant theta? Cosecant theta is nothing but 1 by sin theta. அப்படின்னு ஆன்சர் இருக்கலாம். இல்ல ஹைபோட்டன்யூஸ் பை ஆப்போசிட் சைட் அப்படி இருக்கலாம். அதே மாதிரி தான் அடுத்து secant theta. Secant theta equal to nothing but cos theta. Secant theta equal to 1 by cos theta. So அப்ப secant theta என்ன அது? Hypotenuse by adjacent side. Hypotenuse by adjacent side. அதே மாதிரி தான் அடுத்து cot theta. Cot theta equal to nothing but 1 by tan theta. Okay, 1 by tan theta. Tan theta ஓட வேல்யூ முன்னாடி என்ன பார்த்திருக்கோம்? ஆப்போசிட் சைட் பை adjacent side. அப்ப இங்க என்ன ஆயிரும்? adjacent by opposite. இதுக்கு எல்லாமே அப்படியே எதிர்மறையா வரது தான் இந்த cosecant, secant and tan theta. ஓகே, இதுதான் இதோட பேசிக். இதுல வந்து இதை பார்த்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு போதும். இதை பார்த்து மோஸ்டா வந்து ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் நமக்கு வரதே இல்லை. பட் ஈவன் தோ இது ரொம்ப பேசிக், இதை மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா சப்போஸ் திடீர்னு வந்து வாட் இஸ் அ tan theta அப்படின்னு அவங்க கேட்கலாம், வாட் இஸ் அ cot theta அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். பட் இதுல ரொம்ப டெப்தா இப்ப கொஸ்டின்ஸ் இப்ப அவ்வளோக்கு வரதே இல்லை. நாட் ஓன்லி நமக்கு மட்டும் இல்ல, டிஎன்பிசிலே இப்ப அவ்வளோக்கு இதுல கொஸ்டின்ஸ் வரதே இல்லை.
ஸோ இதோட பேசிக் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். யூ கேன் சால்வ் த ப்ராப்ளம்ஸ். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் மோஸ்டா நான் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டேன். இதுதான் மேத்ஸ் ரிலேட்டடா அவங்க கேட்குற டாபிக். இது இல்லாம அடுத்தது அவங்க என்ன கேட்பாங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் என்ன வரும்னா, டைஸ். ஒரு டைஸை உருட்டுனா ஃபர்ஸ்ட் டைல வந்து 1 தெரியுதுன்னா பின்னாடி என்ன தெரியுது அப்படிங்கிற மாதிரி அடுத்த கொஸ்டின்ஸ் வரும். இது வந்து டைஸை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அடுத்தது என்ன வரும்னா நம்பர் சீரிஸ். நம்பர் சீரிஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, 1 2 4. அப்ப அடுத்தது என்ன வரும்? 1 2 4. அடுத்த ஆன்சர் என்னவா இருக்கும்? 8. 6 because it is a even series. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் 1 3 5 7. அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 11 9 sir. 9 because it is a odd series. ஓகே, அதே மாதிரி அடுத்தது 2 4 2 4 8. அடுத்தது என்னவா இருக்கும்? 16. What is that? இப்ப நான் சொன்ன சீரிஸ் வர என்னது? Into 2. Multiple. Multiples of 2. Multiplication. Powers of 2. Okay, 2 power 1 2 power 2 2 power 3 2 power 4 அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு போறது. ஓகே, and for similarly 3 9 27. அடுத்தது என்ன வரும்? 36. 3 9 27. next 36. 36 61 36 தானா? 72 வரும் சார். 3ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு 81 இல்லையா? 81. 27 into 3 எவ்வளவோ அது சார். 81 தானே? 81 தாங்க சார். 3 into 3 is 9. 9 into 3 is 27. 23 into 3 is 27 into 3 is 81. 84. 81. 84 எப்படி வரும்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல ஈவன் நம்பர் எப்படி வரும்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல ஈவன் நம்பர் வரவே வராது. ஓகே, சோ நத்திங் பட் 3 3 9 27 81. இது நத்திங் பட் 3 power 1 3 power 2 3 power 4 3 power 5 இந்த சீரீஸ்ல போய்கிட்டே இருக்கு. சோ நம்பர் சீரீஸ்ங்கிறது நத்திங் பட் ஏதோ ஒரு கான்செப்ட்ல அடுத்தடுத்த நம்பர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 2, அடுத்த நம்பர் 5, அடுத்த நம்பர் 8, அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 11. எப்படி சொன்னீங்க? +3 sir. Each number +3. 3. Yes, 3. Yes, you are right. So இங்க நான் என்ன இதுல சொல்லியிருந்தேன்? +3 சொல்லியிருந்தேன். சிமிலர்லி இந்த மாதிரி ஏதோ ஒரு சீரீஸ் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி அந்த நம்பர்ஸ் இருக்கும். அதுவும் நமக்கு ரொம்ப சிம்பிளா தான் வரும். we can solve that one as well as. okay, and apart from that இது இல்லாம லாஜிக்கல் ரீசனிங்ல வேற என்ன டாபிக் வரும்னா we will be getting a number series. இது நமக்கு மோஸ்டா வருது இந்த ரெண்டும் தான் நிறைய வருது. இது இல்லாம பிக்சர்ஸ் கொஞ்சம் மாத்தி கொடுக்குறாங்க. இந்த பிக்சர் இப்படி இருக்கிறப்ப அந்த பிக்சர் எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி. பட் அதெல்லாம் வந்து நம்ம கான்செப்ட் அந்த டைம்ல மைண்டை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்றது தானே தவிர அதுல மேத்தமெட்டிக்கலா அதுல கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்பர் சீரிஸ் ஆஸ் வெல் அஸ் ஆல்பா சீரிஸ். நம்பர்ஸ்ல எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரியே தான் ஆல்பாவிலையும் கேட்பாங்க. A/1 A/2 A/3 அந்த மாதிரி ஏதோ ஒரு சீரீஸ் பேஸ் பண்ணி அடுத்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ சீரீஸ் இஸ் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். சீரீஸ்லயும் நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும். ஃபைன், இது இல்லாம நமக்கு பேசிக் லாஜிக்கல் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாகிசம் வரும். ஸ்லாகிசம், வாட் இஸ் அ ஸ்லாகிசம்? நம்ம ஆல்ரெடி நம்ம லா காலேஜ்ல படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வாட் இஸ் அ ஸ்லாகிசம்? ஸ்லாகிசம் படிச்சோம் தானே லா காலேஜ்ல? அதுவும் ஒரு பேப்பரா வந்துச்சு. இங்கிலீஷ்ல படிச்சோம்னு நினைக்கிறேன் அது. ஓகே, ஸ்லாகிசம் இஸ் நத்திங் பட் இஃப் A is B, B is C, if C is A, what is the relationship between A and C? இந்த மாதிரி இருக்கும். If A is not B, B is not A, C is not B, இப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஒரு 3 டாபிக் கொடுத்துட்டு இப்ப ஏக்கும் பிக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன, இப்ப ஏக்கும் சிக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன, இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும். ஸோ தட் இஸ் வாட். பட் நமக்கு இன்னும் டெப்தாலாம் போறதே கிடையாது. பிகாஸ் நான் ஒரு 2 பேப்பரை நான் ஆல்ரெடி பார்த்தேன். நான் ஒரு 2-3 கொஸ்டின் பேப்பரை பார்த்தேன். 2-3 கொஸ்டின் பேப்பரை பார்த்த வரைக்கும் நமக்கு லாஜிக்கல் ரீசனிங்ல பெருசா அவங்க போறதே இல்லை.
லாஜிக்கல் ரீசன் பொறுத்த வரைக்கும் அவங்க மோஸ்டா நமக்கு ரிப்பீட்டடா நமக்கு போய்கிட்டு இருக்கிறது ரெண்டு தான். ஒண்ணு வந்து இந்த சீரீஸ் போறாங்க, அப்படி இல்லைன்னா அந்த டைஸ் போறாங்க. இதை தாண்டி பெருசா லாஜிக்கல் ரீசனிங்ல எல்லாம் ஒண்ணுமே கேட்கல. சிம்பிளிஃபிகேஷன் கேட்கறாங்க. லாஜிக்கல் ரீசனிங்லயும் சிம்பிளிஃபிகேஷன் வருது. எதுனா இந்த போர்ட் மேத்ஸை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ற கொஸ்டின் இருக்குல்ல, அந்த விஷயமும் அதுல கேட்கறாங்க. ஓகே, ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இதை தாண்டி நீங்க பெருசா ஒன்றும் அதுல படிக்க வேண்டியது இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அந்த பேசிக் ஒரு 6 டாபிக் இருக்குல்ல, இந்த 6 டாபிக் பிளஸ் இந்த 2 டாபிக், இந்த ஒரு 8 டாபிக்கை மட்டும் பார்த்தோம்னாலே we can easily crack 15 மார்க். நமக்கு மீதி எல்லாத்துலயுமே நம்ம வந்து இத்தனை செக்ஷனை படிச்சு இவ்வளோ புக்கை படிச்சு அதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஆனா இந்த 15 மார்க்கை மட்டும் இந்த ஒரு 6 டாபிக், மொத்தம் இந்த 6 டாபிக்ல பாத்தீங்கன்னா 20 ஃபார்முலா கூட கிடையாது. நம்ம இத்தனை செக்ஷன் மனப்பாடம் பண்றதுக்கு இந்த 20 ஃபார்முலாஸ் ஈஸியா மனப்பாடம் பண்ணிட்டு போயிடலாம். இந்த 15 மார்க்கை பொறுத்த வரைக்கும், அதுவும் இந்த 15 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம அங்க சால்வ் பண்றப்பே நமக்கு தெரிஞ்சிடும். மீதி எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம கரெக்டா இல்லையா நம்ம வெளியே வந்து தான் பார்க்கணும். ஆனா இந்த 15 மார்க் 20 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அங்க சால்வ் பண்றப்பே நமக்கு தெரிஞ்சிடும் இது கரெக்டா இது கரெக்ட் இல்லை அப்படின்ட்டு. ஸோ ஈஸியா ஒரு 20 மார்க்கை கிராக் பண்ணணும்னா இந்த 6 டாபிக் மட்டும் இஃப் யூ கோ த்ரூ இட் யூ கேன் ஷுவர்லி யூ கேன் கெட் அ பாஸ் மார்க். பிகாஸ் என்னன்னா நம்மளோட பாஸ் மார்க் மினிமம் பாஸ் மார்க்கே 35 தான் நினைக்கிறேன், 35-40 தான் நினைக்கிறேன். அதுல 15-20 மார்க் இதுலயே வந்துருச்சுன்னா மீதி 20 மட்டும் வாங்கினாலே போதும். we will be getting a minimum pass mark. நம்ம அடுத்த ரவுண்டுக்கு ஈஸியா போயிருவோம். ஓகே, ஸோ ரீசனிங் இஸ் அ வெரி பேசிக் டாபிக். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், என்னால ரீசனிங் ஒரு கிளாஸ்ல கண்டிப்பா முடிக்கவே முடியாது. ஐம் ஜஸ்ட் கிவ் அ வெரி இன்ட்ரோ ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக். இஃப் யுவர் அட்மின் பெர்மிட்ஸ் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிட்டு இன்னும் டெப்தா உங்களுக்கு அது ஒரு 2-3 கிளாஸஸ்ல உங்களுக்கு ரொம்ப ஈஸியா நான் டெப்தாக சொல்லி கொடுத்துட முடியும். அண்ட் ஐ கேன் ஈவன் கிளாரிஃபை ஆல் யுவர் டவுட்ஸ் as well. ஃபைன் சாகுல்ல, நான் முடிச்சிட்டேன், என்னோட டாபிக்கை முடிச்சிட்டேன், என்னோட இன்ட்ரோ முடிச்சிட்டேன். ஓகே சார். இன்னொரு சின்ன ட்ரிக் ஒன்று சொல்றேன். எப்பயுமே நம்ம இந்த எப்பயுமே காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நாங்க எப்பயுமே சொல்ற ட்ரிக், மோஸ்டா எப்பயுமே ஆன்சர் சியா இருக்கும். அதை பேஸ் பண்ணி எப்பயுமே போகும் பாருங்க. ஏபிசிடி அண்ட் ஈன்னு கொடுப்பாங்கல்ல ஆன்சர், எப்பயுமே சிங்கிற ஆன்சர் பாருங்க மோஸ்டா கரெக்டா வரும். அது எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க. எப்ப உங்களால சுத்தமா போவே முடியல அப்படின்னு யோசிக்கிறப்ப அந்த ஆன்சர் எடுத்து உங்க கொஸ்டின் கூட பொருத்தி பாருங்க. அப்ப அந்த ஆன்சர் மோஸ்ட் ப்ராபபிலிட்டி ஐம் சேயிங் a probable. ஓகே, நான் அதுதான் வரும்னு சொல்லவே இல்லை, ப்ராபபிள் சொல்றேன். ஓகே, 1:2 ப்ராபபிள்ல எப்பயுமே அந்த ஆன்சர் வந்து மோஸ்டா ஃபிட் ஆகும் அந்த கொஸ்டினுக்கு. ஃபைன், ஓகே, ஐ கம்ப்ளீட்டட் சாகுல். ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். சார் வந்து மேடம் ஒரு நிமிஷம் மேடம். சார் வந்து இந்த ரீசனிங் சாப்டர்ஸ் வந்து 5மே வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பிபிடி மோட்ல வந்து சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வச்சு சம் போட்டே வந்து எக்ஸாம்பிளோட சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸையும் சாரோட கிளாஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இப்போ உங்களோட டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா 1 by 1 நீங்க கேளுங்க, கிளாரிஃபை பண்ணுவாங்க. வினய் சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் நீங்க சொல்லி கொடுத்த கிளாஸ் நல்லா இருந்துச்சு. ஆனா 10th 12th படிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா அதை திருப்பி ரிப்பீட் பண்ணிருக்கீங்க. நேர்ல வந்து போர்ட்ல எழுதி போட்டு சொன்னீங்கன்னா செம்மையா இருக்கும் சார். இன்னும் கொஞ்சம் கத்துக்குவோம். இந்த 15 மார்க்கையும் நாங்க வின் பண்ணிருக்கோம். நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு நீங்க டைம் கொடுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. நான் இன்னும் டெப்தா நான் போர்ட்ல வந்து எல்லாத்தையுமே கிளியரா சால்வ் பண்ணி கம்ப்ளீட்டா ஐ வில் பி கிவ். ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுங்க, நீங்க என்னைக்கு சொன்னாலும் நீங்க எடுக்கலாம் பிரதர். அதான் சொல்லிட்டேன், கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரம் போத் சைட். எனக்கும் நீங்களும் எனக்கு கொடுத்தாதான் நான் நடத்த முடியும். அதே மாதிரி ஐ எம் ரெடி ஃபார் இட். நான் தான் சொல்லிட்டேனே, கிளாஸ் நடத்துறது எனக்கு பேஷன். ஓகே, எனக்கு பிடிச்சு நான் ஒரு விஷயம் பண்றேன்ல, அதுவும் ஒண்ணு. எப்படி இந்த லாவை பிடிச்சி வந்தோமோ அதே மாதிரியே தான் அந்த கிளாஸ் இருக்கிறதும். பிகாஸ் அதை பண்றப்பதான் நமக்கு அந்த ஸ்டூடெண்ட்ங்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான். பத்மநாபன் சார். சார் விருதாச்சலம் பத்மநாபன், மாலை வணக்கம். மாலை வணக்கம் சார். வெரி குட் ஈவினிங் சார். ஐயா 84ல 10th நானு திருப்பி 10th கிளாஸ் போன மாதிரி இருந்தது. மிக்க நன்றி. தேங்க்யூ. ஆனா டைஸை கொஞ்சம் தெளிவா படுத்தினீங்கன்னா டைஸ் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும், எல்லாருக்கும் யூஸா இருக்கும். கண்டிப்பா. நான் திரும்பவும் அதே தான் சொல்றேன்.
எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. இன்னொரு நாள் கிளாஸ் வந்து ரெடி பண்ணுங்க. அப்ப ஐ வில் பி கோயிங் வித் பிபிடி. நான் உங்களுக்கு அந்த பிபிடியோட அனுப்பிட்டு நான் போர்டை யூஸ் பண்ணி நான் கம்ப்ளீட்டா ஐ வில் பி சால்விங். நான் சால்வ் பண்றப்போ உங்களுக்கு இன்னும் டெப்தா எல்லாமே புரியும். தேங்க்யூ சார். நான் அதான் இப்போ பேசிக் இன்ட்ரோ மட்டும் தான் கொடுத்துருக்கேன். எல்லா டாபிக்கோட இன்ட்ரோ நான் கொடுத்துட்டேன் கம்ப்ளீட்டா. இதுதான் வரும், இப்படிதான் வரும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுத்துட்டேன். எனக்கு அதான் நான் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல உங்களோட எல்லா டவுட்ஸும் வித் ப்ராக்டிக்கல் ஐ எம் ரெடி டு டூ ஃபார் இட். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். உங்களோட பிஸி ஷெடியூல்ல எங்களோட வேலையை வச்சுட்டு கார்ல டிராவல் பண்ணிட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இல்ல நான் மலையில மாட்டிட்டேன், வேற ஒன்றும் இல்ல, மலையில மாட்டேன், அதனாலதான் அப்படியே கார்ல உட்காந்துட்டேன். இன்னும் ஆஃபீஸ் போக முடியல. சரி, உங்க டைமிங் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்ல, அதனால தான். தேங்க்யூ பிரதர். அடுத்த கிளாஸ்ல கண்டிப்பா எங்களுக்கு சொல்லி கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பிரதர். ஏன்னா நானும் அதுல கத்துக்குவேன், உங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்ப நானும் கத்துக்குவேன். ஓகே பிரதர். வேற யாரும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் பிரதர். முடிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். Thank you for all. Good night. Best of luck. Thank you. Oh.